அளவிலான ஜூனியர் ஆண்கள் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் தூத்துக்குடி அணி சாம்பியன். கோவையில் நடைபெற்ற சுகுணா டிராபி 2026 மாநில அளவிலான ஜூனியர் ஆண்கள் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் தூத்துக்குடி அணி சாம்பியன் பட்டம் வென்றது. அண்மையில் கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் தமிழக அரசு சார்பில் சுமார் 10 கோடி செலவில் சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்ட புதிய கார்ப்பரேஷன் ஹாக்கி மைதானம் துவக்கப்பட்டு தொடர்ந்து தேசிய மற்றும் சர்வதேச தரத்தில் வீரர்களை உருவாக்கும் நோக்கில் பயிற்சிகளும் போட்டிகளும் நடைபெற்று வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக 19 வயதுக்கு உட்பட்ட இளைஞர் ஆண்களுக்கான சுகுணா டிராபி 2026 ஹாக்கி போட்டி ஏப்ரல் 28 தொடங்கி மே 2 வரை ஆர்எஸ்புரம் ஆஸ்ட்ரோ டர்ஃப் மைதானம் மற்றும் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் நடைபெற்றது. இந்த போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 35 அணிகளைச் சேர்ந்த சுமார் 700 இளம் வீரர்கள் பங்கேற்றனர். ஹாக்கி இந்தியா அங்கீகாரத்துடன் நடைபெறும் இப்போட்டி இளம் திறமைகளை கண்டறிந்து தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளுக்கு முன்னேற்றும் முக்கிய தளமாக அமைந்தது. இன்று காலை ஆர்எஸ்புரம் ஆஸ்ட்ரோ டர்ஃப் மைதானத்தில் நடைபெற்ற முதல் அரையிறுதிப் போட்டியில் தூத்துக்குடி மற்றும் கோயம்புத்தூர் அணிகள் மோதின. இதில் தூத்துக்குடி அணி 4-2 என்ற கணக்கில் வென்றது. அதைத் தொடர்ந்து நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதி போட்டியில் மதுரை மற்றும் ராம்நாடு அணிகள் மோதின. இதில் ராம்நாடு அணி 7-0 என்ற கணக்கில் அபாரமாக வென்றது. இதைத் தொடர்ந்து மாலையில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் தூத்துக்குடி மற்றும் ராம்நாடு அணிகள் மோதின. இதில் தூத்துக்குடி அணி 3-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது. பின்னர் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் இந்திய ஹாக்கி சங்கத்தின் பொருளாளர் தமிழ்நாடு ஹாக்கி சங்கத்தின் தலைவருமான சேகர் மனோகரன் மற்றும் கோவை மாவட்ட ஹாக்கி சங்க தலைவர் லட்சுமி நாராயணசாமி ஆகியோர் வெற்றி பெற்ற அணிகள் மற்றும் வீரர்களுக்கு பரிசு மற்றும் கோப்பைகளை வழங்கி கௌரவித்தனர். சின்ன சின்ன விஷயங்களை மெனக்கிட்டு அதை கவனிச்சு அதை அவ்வளோ அழகாக பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம்லாம் நான் டெல்லியில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப முக்கியம். ஆட்டிடியூட் ஏன்னா ஆட்டிடியூட் என்ன இன்வால்வ்மெண்ட் சாதாரணமாக செய்யக்கூடாது, ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிடணும். நீ வேறு விளையாட்டு வீரர்களே இருப்பதில் வெற்றி, வீழும் போது 70 தான் வெற்றி. அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகி ஓடிட்டு இருக்க வேண்டும். இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்க ஈவெண்ட்ஸ்ல அகாமடேஷன் அவங்களுடைய அகாமடேஷன் கொடுத்ததா இருக்கட்டும், பர்டிகுலர் இந்த ஆர்எஸ்புரம் அந்த கிளப் நியர்பை இனி எங்களுக்கு ஒரு இயற்கை. வணக்கம், என் பேர் டாக்டர் செந்தில் ராஜ்குமார், பொதுச் செயலாளர் ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடு, செயலாளர் கோவை மாவட்ட ஹாக்கி சங்கம். ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடு ஜூனியர் மென்னுக்கான மாநில அளவிலான ஹாக்கி போட்டி கடந்த 28 முதல் இன்று மே 2 வரை நடைபெற்றது. கோவை ஆர்எஸ்புரம் கார்ப்பரேஷன் ஹாக்கி சர்வதேச மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் கிட்டத்தட்ட 35 மாவட்ட அணிகள் பங்கு பெற்றன. இதில் பார்த்திங்கன்னா இந்த போட்டி இப்போ இன்றைக்கி ஃபைனல்ஸ் முடிஞ்சது. இதில் தூத்துக்குடி மாவட்ட அணி வெற்றி பெற்றது. 2ஆம் இடம் ராமநாடு மாவட்ட அணியும், 3ஆவது இடம் கோவை மாவட்ட அணியும் பெற்றது. இந்த போட்டியோட முக்கிய அம்சம் என்னவென்றால், இந்த போட்டி பார்த்திங்கன்னா நம்மளுடைய அடுத்த 19 வயதுக்குட்பட்டான மாநில அணியை தேர்வு செய்யறதுக்கான ஒரு போட்டி தான் இந்த முக்கியமான போட்டி. ஸோ இந்த போட்டி மூலிமா நம்ம தமிழ்நாடு அணியை தேர்வு செஞ்சுருக்காங்க. அதில் 35 பேர் கொண்ட உத்தேச கேம்புக்காக வீரர்களை தேர்வு செஞ்சுருக்காங்க. இந்த தேர்வுக்குழுக்கு பார்த்திங்கன்னா ஒலிம்பியன் திருமாவளவன் தலைமையில் டாக்டர் குருச்சித்திர சண்முக பாரதி அவர் செலக்ஷன் கமிட்டி சேர்மன், அவருடைய சீரிய லீடர்ஷிப்பு கீழே பார்த்திங்கன்னா நம்மளுடைய செலக்டர்ஸ் திரு செந்தில், முன்னாள் சர்வதேச விளையாட்டு வீரர், கோவையை சேர்ந்த முன்னாள் சர்வதேச விளையாட்டு வீரர், மற்றும் திரு செட்ரிக் அவர்கள் மற்றும் குணசேகரன் அவர்கள் மற்றும் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் உடைய பயிற்சியாளர் முத்துக்குமார் அவர்களும் இணைந்து 35 பேர் சேர்ந்து கொண்ட உத்தேச அணியை தேர்வு செய்திருக்காங்க. அந்த அணிக்கு பார்த்திங்கன்னா இனி வரப்போகிற ஹாக்கி இந்தியா ஜூனியர் 16th ஹாக்கி இந்தியா ஜூனியர் மென் நேஷனல் சாம்பியன்ஷிப் பார்த்திங்கன்னா இதே கோவை மாவட்டத்தில் ஜூன் மாத இறுதியில் நடைபெற உள்ளது. அந்த போட்டிக்காக அணிக்கு தான் நம்ம தேர்வு செய்வோம். அந்த போட்டியில் 36 மாநில அணிகள் பங்கு பெறும். அதில் பார்த்திங்கன்னா A டிவிஷன், B டிவிஷன், C டிவிஷன் சொல்லி பிரித்து வருவாங்க. அதில் தமிழக அணி A டிவிஷனில் இருக்குது. A டிவிஷனில் இந்தியாவின் தலை சிறந்த 12 அணிகள் A டிவிஷனில் இருப்பாங்க. ஸோ நமக்கு போட்டி ரொம்ப கடுமையாக இருக்கும். அதுக்காக நம்மளுடைய அணியும் சிறந்த முறையில் தயார் செய்வதற்காக சயின்டிஃபிக் ட்ரைனிங் மெத்தட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பயோமெக்கானிக்ஸ், இதுக்காக ஸ்போர்ட்ஸ் அட்வைசரு நம்ம இப்போது வெகு விரைவில் நமக்கு பார்த்திங்கன்னா பிரிட்டன் நாட்டை சேர்ந்த பயிற்சியாளர் நம்மளுடைய தமிழக அணிக்காக வரப்போகிறாங்க. அவருக்கு இல்லை வீடியோ அனலைசேஷன் அசோக் குமார் மற்றும் பார்த்திங்கன்னா பயோமெக்கானிக்ஸு, ஃபிசியோ,
கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட ஒரு 12 சப்போர்ட் ஸ்டாஃபோட நம்ம தமிழக அணி வந்து இதே மைதானத்தில் வந்து பயிற்சி பெற உள்ளார்கள். அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா ஜிம் சம்மந்தப்பட்ட பயிற்சிகள்லாம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து ஒரு வாரம் நடைபெறும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அவங்களுக்கான சிறப்பான பயிற்சி அளித்து நம்மளை வந்து கண்டிப்பாக போடியம் ஃபினிஷ் வரணுங்கிறது நம்மளுடைய முக்கியமான ஒரு நோக்கம். ஏன்னா வந்தால் தான் நம்ம வீரர்களுக்கு வந்து இந்திய அணியில் வந்து பங்கு பெறறதுக்கு வந்து வாய்ப்பு 5-6 வீரர்களுக்காவது இப்போ நம்ம இந்திய அணியில் வந்து கேம்பில் வரக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி வந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 பேராவது நம்ம இந்திய அணிக்காக ஜூனியர் பிரிவில் வந்து விளையாடக்கூடிய வாய்ப்பு இருக்குது.